நம்ம சென்னையில மலர் கண்காட்சி இன்னைக்குலேருந்து வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஊட்டி, கொடைக்கானல் போல மலர்கள் எல்லாம் வந்து வச்சு ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதோட டைமிங் என்னென்ன? என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? வேற என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கு? அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாவே பார்க்கலாம். இது வந்து செம்மொழி பூங்கால தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து காரோ, பைக்கோ பார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்காவோட ஆப்போசிட்ல வந்து தோட்டக்கலை ஆஃபீஸ் பக்கத்துல வந்து நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க வராம ஆப்போசிட் ரோட்ல வந்தீங்கன்னா, ஈஸியா நீங்க பார்க் பண்ணிட்டு ரோட் கிராஸ் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்துடலாம். இங்க என்ட்ரன்ஸ்லயே வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அடல்ட்டுக்கு வந்து ₹150 வந்து சார்ஜ் பண்றாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அதாவது 12 வயசு கீழ வந்து ₹75 தான் சார்ஜ் பண்றாங்க. கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி டிஜிட்டல் ஆப்ஷனுமே இங்க வச்சிருக்காங்க. நாங்க வந்து 3 பேர் வந்ததுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ இது வந்து 4வது வருஷமா வந்து இங்க ஃப்ளவர் ஷோ வந்து செம்மொழி பொங்கலை வந்து ரன் பண்றாங்க. லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா வந்து அழகா பூக்கள்லாம் வந்து டெக்கரேட்டிவ் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி சூப்பரா வந்து வேற லெவலா வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து கண்ணெல்லாம் வந்து பறிக்குது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்கும். வாங்க வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மலர் கண்காட்சி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் இன்னைக்கு தான் வந்து தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த மலர்கள் எல்லாமே வந்து மதுரை, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஓவரால் வந்து 12 லட்சம் மலர்கள் வந்து இங்கே அமைச்சிருக்கதா சொல்கிறாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மலர்களை வச்சு யானை, மயில், பட்டாம்பூச்சி, வாத்து, அதுக்கப்புறம் வந்து படகு, ரயில், பழைய காரு இதெல்லாம் வந்து ரொம்பவே அட்டகாசமாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட நம்ம போனோம்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணலாம். லைட்டிங் செட்டிங்லாம் கூட சூப்பராக இருக்குது. இது வந்து எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும், அதாவது 16 நாள் வந்து இது டெய்லியுமே ரன் பண்ணுவாங்க. பொக்கே மேக்கிங் இருக்கு, ஃபேஸ் பெயிண்டிங் இருக்கு. ஈவினிங்ல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து இந்த மாதிரி வந்து லைவ் மியூசிக் இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதையுமே வந்து நீங்க ஈவினிங் வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இதோட டைமிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து 7 மணி வரைக்கும் ரன் ஆகுதா சொல்றாங்க. சென்னையில வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து நல்ல நல்ல ஈவென்ட்டா வந்து பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில இந்த ஈவென்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கு. ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னே சொல்லலாம். நீங்க போற மாரி இருந்தா ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து கிளீனா நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இவங்களே வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதோட அவ்வளோதானான்னு கேட்டா, அதான் கிடையாதுங்க. அதுக்கு பேக் சைடுல வந்து ஃபுட் ஸ்டால்லாம் வந்து வச்சிருக்காங்க. இப்ப சென்னையில எல்லா ஈவென்ட்லயுமே வந்து நெறைய வெரைட்டியான ஃபுட் ஸ்டால் வைக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து சிக்கன் பிரியாணி இருக்கு, சவரமா இருக்கு, தேங்காய் போலி இருக்கு, பணியாரம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. வேற என்னெல்லாம் தின்பண்டங்கள்லாம் கூட நிறைய வந்து வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குமே அதை வாங்கிட்டு போகலாம். ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு இதோட எக்ஸிட் வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா, பேக் சைட்ல குடுப்பாங்க. நம்ம அந்த தெரு வழியா நடந்து போனோம் அப்படின்னா வந்து அது வந்து ரோட்ல கனெக்ட் ஆயிரும். அதுக்கு பக்கத்துலயே வந்து தோட்டக்கலை நடத்துற ஒரு ஒரு விற்பனை சேல் வந்து, அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் வந்து இங்கேயே வந்து சேல் பண்ணுவாங்க. அதையுமே போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்க. ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்கும். இந்த மாதிரி சென்னையில நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் உடனேனா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இது மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய்.